கற்றல் நன்று. உங்க எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்க குழந்தைகள், உங்கள் பேர குழந்தைகள் யாரும் உங்க பேச்சை கேட்காது. சாபம் இல்லை, நடைமுறை. ஏன் கேட்காது? நீங்கள் கேட்டீர்களா? அதுவும் கேட்காது. ஆனால் கேட்காது என்பதற்காக நீங்கள் நல்லவற்றை சொல்லுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன் என்ற ரகசியத்தை இன்று சொல்லிவிட்டு போகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் சொன்ன அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தரும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்கள். அவன் கேட்க மாட்டான், அப்படித்தான் கேட்பான். எப்போ கேட்பான் தெரியுமா? வாழ்க்கை அவனை பார்த்து கேள்வி கேட்கும்ல, அப்போ கேட்பான். எங்க அப்பா இப்படி சொன்னார்ல, எங்க அம்மா இப்படி சொன்னாங்கல்ல, அப்போ கேட்பான். ஆனா அப்போ கூட அவனுக்கு நினைவு வருவதற்கான எந்த சொல்லையும் நீங்கள் தரவில்லை என்றால், இந்த சமூகம் தரவில்லை என்றால், அந்த குழந்தைகள் செய்கின்ற குற்றங்களுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? கற்றலை நாம் அந்த குழந்தைகளுக்கு விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கற்றறிந்த அவை இது. கவனமா கேட்டுக்கோங்க நான் சொல்றது, நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்பிரிக்க அறிஞன் இதை சொன்னான். அந்த ஆப்பிரிக்க அறிஞன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆங்கிலத்தில் அவன் வேகமாக பேசுகிறார். அவருடைய ஸ்லாங் எனக்கு புரியல, ஆனால் எழுத்தில் அது வந்து கொண்டே இருக்கிறது. வாசிப்பு பழக்கம் இருப்பதனால் ஆங்கிலத்தில் அவர் பேசியதை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு அதை குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், மனதில் ஆழமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறை மிக மிக முக்கியமானது என்பதற்காக சொல்லுகிறேன். கற்றலை எப்படி விதைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம் அனைவருக்கும் சொல்லுகிறார். உன் பேரனின் மகன் வசதிகள் அற்று வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். எவ்வளவு பெரிய சாபம்! என் பேரனின் மகன் ஏன் வசதிகள் இல்லாமல் வாகனம் இல்லாமல் நடக்க வேண்டும்? அதற்கு அவன் காரணங்களை சொல்லுகிறான். வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுகிறான். உலக மனித வரலாற்றின் அரசியலை சொல்லுகிறான். 5 படிநிலைகளில் சொல்லுகிறான். உன் பேரனின் மகன் வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் தெருவில் நடப்பான். காரணம், சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது. வலிமையான மனிதன் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குகிறான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்குகிறது. வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குகிறான். நாம எந்த ஜெனரேஷன்ல இருக்கிறோம்? எல்லா பெற்றோருக்கும் சொல்றேன், எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? விட்டமின் எம். மணி, டப்பு, காசு, துட்டு. எந்த குழந்தையும், எனக்கு தெரிஞ்சு ரோவர் சார் கிட்ட எல்லாம் பேர குழந்தை வந்தானா 500 ரூபாய் பரிசா கொடுத்தானா ஏத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கட்டு கொடுத்தாத்தா, கட்டு கொடு. நான் ஒரு போனை வாங்கிட்டு போறேன், 10வது வகுப்பு படிச்சுட்டு நான் பையன் கேட்கிறான், மம்மி 1 லட்சம் ரூபா. சோ வாட்? உனக்கடா 10th படிக்கிற, வை நாட்? வசதியானவர்கள், நாங்கள் வசதியானவர்கள் வலுவற்ற மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். விட்டமின் எம் உங்களுக்கு வளர்றது என்ன தெரியுமா? விட்டமின் கே, கொழுப்பு. கரைக்கணும்னா விட்டமின் என் கொடுங்க. நோ, கிடையாது, இல்ல. என்ன குழந்தை பாக்குறான், நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்படி பேசுற? நாம் எல்லோரையும் பார்த்து, நாம தாங்க பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்க முதல் தலைமுறை. அதுங்க நம்மள ஆட்சி செய்து. எப்படி தடுக்கிறது? நாம எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ், சிலது மில்லேனியன்ஸ் இருக்காங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க 90 கிட்ஸ் எல்லாம் மில்லேனியன்ஸ். 2000 கிட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? ஜெனரேஷன் Z. இப்ப அதுங்களுக்கு மரியாதை போயிடுச்சு. 2010ல வந்துருச்சு. இதோ முன்னால நிக்குது, இது ஜெனரேஷன் ஆல்பா. இப்ப 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. நாங்கெல்லாம் சீனியர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தவம் கிடப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு 3rd இயர் தவம் கிடக்குது. சூழல் மாறுகிறது. சூழல் மாறுகின்ற பொழுது கல்வி, அறிவை, கற்றலை எங்கிருந்து தொடங்குவது அவர்களுக்கு? நான் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெற்றோர்கள் கவனம்.
உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்த்து பாருங்கள். கொஞ்சம் கண்டிங்க, நண்பர்களாக இருங்க, தண்டிச்சிடாதீங்க. ஆனா கண்டிப்பா இருங்க, தண்டிச்சிடாதீங்க, கண்டிப்பா இருங்க. குழந்தைங்க கொஞ்சம் வெயிட்ட தூக்குட்டோமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்கூல்ல உள்ள போற வரைக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கறது. நான் சொல்லட்டுமா, எங்க அம்மா அவங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் எழுதி வைக்குது. 5 பிள்ளைங்க எங்க அம்மாக்கு. காரணம் என்ன தெரியுமா? எங்க அம்மாவை நான் வெயிட் தூக்க விட மாட்டேன். புரியுதா? அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க, சொத்து கிடைக்கும். ஒருத்தன் சொல்றான் புரியலன்னு, எப்படி புரியும்? குழந்தைகளை கொஞ்சம் வெயிட் தூக்க விடுங்க. ஏன் தெரியுமா? தன் கைகளில் பெற்றோர்களின் பெரியவர்களின் கரங்களில் இருந்து தன்னுடைய கரத்திற்கு வெயிட்ட தூக்கிக்கிற குழந்தைகள், அந்த பெற்றோர்களை அவர்கள் முதிர முதிர இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இல்ல அவங்க வெயிட்ட தூக்க கூடாதுன்னு அவங்களுக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க சாவர வரைக்கும் அவங்களை நீங்க தான் பாத்துக்கணும். அதுங்களுக்கு அந்த பழக்கமே வராது. நான் சொல்லுவதெல்லாம் உளவியல். இன்னொரு உளவியல் சொல்ற, கற்றல் என்பது என்ன? இந்த உலகத்தில் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வந்து சேர்கிற போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அதனால்தான் அவர் சொன்னார், புதியன விரும்பு. எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றேன், தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறேன்னு அர்த்தம். உஷாரா இருக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய, தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். கவனம், கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கற்றலில் ஈடுபடுகிறார்கள். கற்றல் அவர்களுக்கு புதிய புதிய பாதையை திறந்து கொடுக்கிறது. நான் பாருங்க, குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு ஆசிரியையாக சொல்லுகிறேன், குழந்தை எப்படி வளரணும். கல்யாண்ஜி எழுதினர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் உங்கள் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை, உங்களை பார்த்து வளர்கிறார்கள். உங்களை பார்க்கிறார்கள், உங்கள் அசைவுகளை பார்க்கிறார்கள். எல்கேஜில ஒரு குழந்தை சாப்பிடல 3 நாளா. அந்த டீச்சர் எனக்கு முன்னால பெற்றோருக்கு போன் பண்றாங்க. இந்த பெற்றோர் போன்ல சொன்னதை ஸ்பீக்கர் போட்டு அந்த டீச்சர் எனக்கு காட்டினாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க மேடம். நானும் தான் பாக்குறேன், 3 நாளா டிஃபன் பாக்ஸ் வருது வீட்டுக்கு. என்ன பண்றது? நீங்க கிளாஸ் டீச்சர் தானே, நான் வேலையால இருக்கிறேன். உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இருக்குது. குழந்தை சாப்பிடலன்னா அது கையில கொடுங்க. யாரு? டீச்சர். செல்போன் கொடுக்கணுமா? உங்களுக்கு தெரியுமா, ப்ளூ லைட் இருக்குல்ல, செல்போன்ல வரக்கூடிய லைட் உங்களுடைய குழந்தையின் அறிவை மழுங்க செய்கிறது என்று உளவியலாளர்கள் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். வகுப்பறைகளில் அதுதான் பேன் செய்யப்பட்டது. கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம். கொரோனாவுக்கு அப்புறமா அதை கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை காலம் உருவாக்கி விட்டது. கற்றல் நிகழ்கின்ற பொழுது கல்யாண்ஜி சொன்னார், வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கட் வாங்கி தந்த, நல்ல காட்சியை பார்த்துக்கோங்க. வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த, இடுப்பில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கட் வாங்கி தந்த வேலைக்காரியின் வாயில் அதை திணித்தது, சாப்பிடு என்று. பாவம், ஒரு அப்படி முடிப்பார் கவிதையை. பாவம், எலி வேட்டை தெரியாத பூனைக்குட்டி. தனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்த வேலைக்காரி சாப்பிடுன்னு சொல்லிச்சான் அந்த பாப்பா. பாவம், எலி வேட்டை அறியாத பூனைக்குட்டி. எங்கள் வீடுகளில் எலி வேட்டைகளை நாங்கள் பூனைக்குட்டிக்கு சொல்லித் தருவதே இல்லை. அதுதான் தமிழருடைய பண்பாடு. வளர்ந்தால் வெளியில் போய் வேண்டுமானாலும் நீ கற்றுக்கொள்ளே தவிர வீட்டிற்குள் இந்த வாழையெல்லாம் நீ ஆட்ட முடியாது என்பதுதான் நாம் நம்முடைய குடும்ப அமைப்பில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டம். அது குலைய அனுமதிக்காதீர்கள். குழந்தைகள் மீது கவனமாக இருங்கள், அப்பொழுதுதான் கற்றல் நிகழும். லூயி மன்னன், 16ஆம் லூயி மன்னன், நான் வரலாறு பேசுகிறேன். பிரெஞ்சு புரட்சி நடப்பதற்கு முன்னால் 16ஆம் லூயி மன்னன் செய்த சொன்ன ஒரு காரியம் வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சி வருவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த செய்தி என்ன தெரியுமா? வேலைக்காரிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த 16ஆம் லூயி தன் 4.5 வயதில் சொன்னானாம் வேலைக்காரியின் கையை நீட்டி, அது எப்படி உனக்கும் 5 விரல்கள்? எவ்வளவு ஆணவம்! என் வீட்டு வேலைக்காரி நீ, என்னை போல் விரல்கள் உனக்கு இருப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை கடைசியில் சாம்ராஜ்ய சரிவை தான் சந்தித்தது என்று உலக புரட்சி வரலாறு சொல்கிறது. குழந்தைகளுக்கு எதை சொல்லித் தருகிறோம்? நாம் எப்படி வளர்க்கப்படுகிறது குழந்தை? எப்படி நாம் ஒரு விஷயத்தை சொல்லித் தருவது? நீங்க எல்லாருமே டாடா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். டாடா அவர் இறந்த பொழுது அவருடைய புகழுரைகள் நிறைய எங்களுக்கு செய்திகளில் வந்து சேர்ந்தன. அதையெல்லாம் நான் சொல்ல இல்லை. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றேன். நான் PhD முடிச்சிட்டு எங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். எங்க அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல, அவர் வாய் மூடி இருக்கு, இந்த வாய் திறந்து இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். எங்க அப்பா என்கிட்ட சொன்னார், சுல்தானா PhD டாக்டர் உன்ன மாதிரி எத்தனையோ 1000 பிள்ளைகள், எத்தனையோ லட்சக்கணக்கான பொம்பளை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்காங்க தாய். நீ படிச்சிட்ட, உனக்காக இல்ல, எத்தனையோ பேர் படிக்கல, அவங்களுக்காக எல்லாம் சேர்த்துதான் நீ படிச்சிருக்க அப்படிங்கறத மட்டும்
நினைவில் வச்சுக்கிட்டு களமாடு. இது உனக்காக மட்டுமல்ல, உன் கல்வி உனக்காக அல்ல, நீ கற்றுக்கொண்டது உனக்காக அல்ல. நீ சிறிய அளவில் கற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த சிறிய அளவையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம் அவர்கள். அவருடைய ஹதீசுகளில் மிக முக்கியமான ஹதீஸ். பெண்களிலே உயர்ந்த பெண்கள், அன்சாரிய பெண்கள், அவர்கள் கல்வி கற்பதற்கு வெட்கத்தை ஒரு தடையாக பெறுவதில்லை என்று ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸை தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது இஸ்லாம். கல்வி கற்றல் நன்று. பகவத்கீதை சொல்லுகிறது கற்றுக்கொள். நான் உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கிறேங்க, சில வார்த்தைகளை சிலர் சொன்னாதாங்க சரியா வரும். இப்ப பாருங்க, அவ்வளவு அழகா ஆடிச்சிங்க அந்த குழந்தைகள் அந்த கரகத்தை. குழந்தைகள் அதை ஆடினால் எவ்வளவு அழகு. சில பேர் சில விஷயங்களை செஞ்சா அவ்வளவு அழகு. இந்த மைம் நடத்துச்சிங்களே அந்த பிள்ளைங்க, இந்த யானைய நேர்ல பார்க்காத நான் இந்த யானைய பார்த்தேங்க. அங்க ஒரு புலிய பார்க்காத நான் ஒரு புலிய பார்த்தேன். எப்படி நடித்து காட்டினார்கள். சில விஷயங்களை சிலர் செய்தால்தான் அழகு. எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. பகவத்கீதை யார் சொன்னது? யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? அது எப்படி இப்ப உங்க கைக்கு வந்திருக்கு? வேதம் ஓதுகின்றவர்கள் யார் சொன்னாங்க? வியாசர் சொன்னார். வியாசருக்கு யார் சொன்னா? நான் என்ன சொல்றேன், வியாசர் எழுதினார், உண்மையிலேயே மகாபாரதத்தை எழுதினார். பகவத்கீதை இருக்குல்ல, அதனுடைய இதயம், மகாபாரதத்தின் இதயம் பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை அவ்வளவு பெரிய ஒரு போர்க்களத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறார், அர்ஜுனன் கேட்கிறார். ரெண்டு பேருக்கும் தானே இது நடந்தது. நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும்? சொல்றேன் பாருங்க. இது கிருஷ்ணன் சொன்ன அந்த வாயிலிருந்து வந்தது இல்ல, நம்ம கையில இருக்கிறது. கிருஷ்ணன் சொன்னத சஞ்சயன் கேட்டார். சஞ்சயன் யார்? திருதராஷ்டிரனுக்கு அந்த களத்தில் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறிவித்தவர். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே அந்த வாயிலிருந்து உள்வாங்கி அப்படியே திருதராஷ்டிரனுக்கு சொன்னார். நான் இங்க ஒரு கேள்வியை கேட்கிறேன், அர்ஜுனனுக்கு கிடைத்த ஞானம் ஏன் திருதராஷ்டிரனுக்கு கிடைக்கல? அதே பகவத்கீதை தானே கேட்டான். ஏன் தெரியுமா? அங்கே சொன்னது கிருஷ்ணன், இங்கே சொன்னது சஞ்சயன். யார் யார் எதை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது, அதை அவர்கள் சொன்னால்தான் இந்த உலகத்தில் அந்த காரியம் நடக்கும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளை எடுத்து போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம். ஏன் நீங்களே சொல்லி பாடம் நடத்துறது? என்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளை வந்துச்சுங்க. ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன். 17 வயசு நாதன் சார். ஒரு லவ் அஃபேர். புள்ள படிக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் இயர். லவ் அஃபேர் பண்ண பையனுக்கு 30 வயசு தாண்டி இருக்கு. இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது. நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு 5 நாள் சிட்டிங் அந்த குழந்தை கிட்ட பேசுறேன். அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்டு அது புரிஞ்சுக்கிச்சு, இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில நான் படிக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சிருச்சுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன், இதை பத்தி எல்லாம் நான் இனிமேல் பேச மாட்டேன், தேங்க்யூ அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க, சனியனே இதைத்தானே 6 மாசமா நான் சொன்னேன், இப்ப என்ன செய்யறது? இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள். ஆசிரியரா நான் சொல்றேன், ஆசிரியரா சொல்றேன். ஒரு குழந்தை கிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு, 6 வயசு குழந்தை. எனக்கு தெரியாதா அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? சொல்லவே விட மாட்டேங்குது அவங்க அம்மா. உன் பேர் என்ன? ஹேமந்த். உங்ககிட்டயா கேட்டேன். என்ன படிக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல படிக்குது? இந்த பள்ளிக்கூடத்துல. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? விளையாடும், நிறைய விளையாடுவான். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தா என்று +2 படிக்கிற குழந்தைக்கு, +2 முடித்த குழந்தைக்கு கையில் கொடுக்கிறேன் அட்மிஷன் PRO-வா நான். அது அவங்க அப்பா வாங்கி ஃபில்அப் பண்றார். ஏன்னா அவன் தப்பா ஃபில்அப் பண்ணுவாளாம். பண்ணட்டோங்கிற நான். அடிச்சு எழுது, வாழ்க்கையை கற்றுக்கொள், எல்லாவற்றையும் நீங்களே தரணும். வாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஓகேவா? அனுமதியுங்கள் குழந்தைகளை. இன்னொரு விஷயம் சொல்றேன், குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய வீடுகளிலும் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக அவர்கள் நம் வீட்டில் குழந்தைகளாக இல்லை என்பதனை எப்பொழுது நமக்கு புரிய வரும்? அவர்களுடைய குழந்தை தன்மையை அனுபவிங்களே. உடனே பெரிய ஆளாயிரணும். நீ வக்கீலாவும், நீ அவங்க அப்பா வருவார், நீ IPS, அவங்க மாமா வருவார், டாக்டராவுடா. 10வது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு +2 வரைக்கும் போவோம், ஒன்னும் ஆக மாட்டேன் போ.
மனநோயாளியா சுத்துது. பல நேரங்களில் குழந்தைகள், நான் ரொம்ப கற்றலில் நான் அந்த பாயிண்ட சொல்றேன். நான் 25 years எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இந்த பாயிண்ட. நல்லா படிக்கிற குழந்தை ஏதாவது வீட்டுல இருந்தா அடுத்தவங்க கிட்ட காட்டி பெருமைப்படாதீங்க. ரொம்ப பிரஷர் குழந்தைக்கு தெரியுமா, ரொம்ப மண்டை காஞ்சிரும் அந்த குழந்தைக்கு. ஐயோ என் குழந்தை பர்ஃபெக்ஷனலிஸ்ட்ங்க, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வரும், அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. பிரதமர் மோடி பேசினாருங்க, your children's progress report is not the parents visiting card. உடனே பிள்ளைய வச்சு சில பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்க, என் பிள்ளைதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கும், அது எதுக்கும் போவாது, ஒண்ணும் படிக்காது, அது நம்ம வீட்டுல இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் சொல்றேன், அந்த மாதிரி வீட்டுல குழந்தைங்க இருந்தா நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். சூப்பரா படிக்கிற குழந்தை நல்லா சம்பாதிக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் பார்க்கிற குழந்தை நிறைய சம்பாதிக்கும். ரெண்டாவது வகை ஒண்ணு இருக்குது, என்னை விட ஜாக்லின் சூப்பரமா படிக்கும், அது ஹெட்மிஸ்டர்ஸா இருந்து சூப்பரா சம்பாதிக்குது. நான் சுமாரா படிப்பேன், அவளை விட கூடுதலா சம்பாதிக்கிறேன். என்னை விட படிக்கவே படிக்காது ஒண்ணு, அதுக்கு தெரியும், லட்சுமி, அது ஒரு தொழிலதிபரா இருக்குது. நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம். என்ன மாதிரி திறமைசாலியும் கூடுதலா இருந்தா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, உன்னுடைய சிஸ்டம், உன்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா, என் வாழ்க்கை நான் வழி அமைச்சுக்கிறேன்னு சொல்லி தனியா போற ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை இந்த 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற ஆளா வரும். அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு. அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு. குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்களேன், அதைத்தான் அவர் சொல்றார். வாழ்க்கை கற்றலுக்கான வாய்ப்பை விரித்து தந்திருக்கிறது. என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் என்னை ஞானவானாகவே வைத்திரு என்பதுதான் மிகப்பெரியவர்களுடைய இறைவேட்கையாக இருந்திருக்கிறது. ஒன்றை கற்றுக்கொள்வது போல் பேரின்பம் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், அதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் வேறு என்ன? இதோ 10வது நாள் இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறீர்கள், இவ்வளவு பேர் கேட்கிறீர்கள். நான் ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். கேட்போரை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. கேட்போர் என்கின்ற ஒரு இனக்குழுவினுடைய முன்னேற்றத்தை வழிவகுத்த சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. என் பேச்சை கேட்கின்றவர்கள் அறிவு கொண்டவர்களாக இருந்துவிடக் கூடாது என்று மற்றவர்கள் முயற்சி செய்ய, யாரெல்லாம் பேச்சாளர்களின் பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களை காட்டிலும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாவில் சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள். அதுதான் கவிதை பித்தன் சொன்னார், உனக்கு பொன்னாட பொறுத்துறதுக்கு வருவாங்க, அவங்க உன்னை விட படிச்சிருப்பாங்க. உனக்கு ஒரு புத்தகத்தை பரிசு கொடுப்பார், அவர் அதை படித்துவிட்டு தான் உனக்கு தருவார். அதனால் மிக ஜாக்கிரதையாக இரு என்று அவர் சொன்னதற்கு பின்னால் எவ்வளவு அர்த்தம். ஒன்னும் இல்லைங்க, நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். வந்ததும் பொன்னாடையை ஏன் பொருத்துகிறார்கள்? அவர் டிரஸ் பண்ணிட்டு தானே வந்தார் முத்தசன். அவருக்கே ஒரு துண்டு போட்டாங்க, இவருக்கு ஏமா மரியாதை சொல்லுங்க. மரியாதை நிமித்தம் இளைஞர்களுக்கு சொல்லுங்கள், உடலிலே துணியை போர்த்துவது மரியாதைக்குரிய நிமித்தம். ஏனென்றால் ஆடை போர்த்த கூடாது என்ற ஆடை மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் நாங்கள். அதனால் ஒருபோதும் ஆடைகளை குறைக்கும் அரசியலை புரிந்து கொண்டு என் உடலை நான் காட்ட மாட்டேன், இது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று பெண்களும் ஆண்களும் சிறந்து நிற்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடுதான் மரியாதைக்காக ஒரு துண்டை எடுத்து அப்படி போத்துறது. கலைஞர் ஒரு சூப்பர் விஷயத்தை செஞ்சார். பயனாடைன்னு கொடுக்காம பொன்னாடைன்னு கொடுத்தார். ஏன் தெரியுமா? பயனாடை கொடுத்தா அவங்களுக்கும் போத்துறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது, தூரமா இருக்கிறவங்களுக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு. அதனால பளபளப்பா எடுத்து போத்தி விட்டார். நினைப்பார் உடம்ப போத்து. எனக்கும் பல நேரங்கள்ல யோசனை உண்டு, இந்த பொன்னாடை என்ன பண்றது? இப்ப இந்த பிளவுஸ்லாம் அதுல தைச்சதில்லை, பார்க்காதீங்க, இது வேற மெட்டீரியல். குரு என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். குரு என்றால் இருளை விளக்குபவன் அர்த்தம். ஆசிரியர், ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய விடுங்க. உங்க பிள்ளை பொய் சொல்லுது, ஏன் பிள்ளையா அது பொய் சொல்ல தெரியாது, சூப்பரா சொல்லும்,
4 பேரோடு சேர்ந்துதான் என் புள்ள பழா போகுது. நானும் அந்த 4 பேரை 25 வருஷமா தேடி ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த 4 பேருக்கு லீடரே இதுதான். உங்க என் பிள்ளைங்க சேர்த்து சொல்றேன், எல்லா பிள்ளைங்களுக்கும் 2 பேர் இருக்கு. ஒரு பேர் நம்ம வீட்டுல வச்சா மாணிக்கம், அதுக்கு உள்ள ஒரு பேர் வளர்ந்துட்டு இருக்கு பாட்சா. உள்ள இருக்குது, 2 வேஷத்துல இருக்குது. டீச்சர்களுக்கு தெரியும் அந்த 2வது வேஷம் என்னன்னு. சொன்னா கத்துக்கோங்க. நம் பிள்ளைகளை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் பாருங்க. சொற்களில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். வியந்து சொல்வதற்கான ஒரு விஷயமா நான் இதை பார்க்கிறேன். இப்ப அமெரிக்க நாட்டுல ட்ரம்ப் உள்ள வரார். போனவர் என்ன பண்றார், அந்த ரீல்ஸ் பார்க்கிறேன். அந்த டேபிள அந்த செக்ரட்டரி சொல்றாரு ட்ரம்ப் சார் கிட்ட, அந்த மாண்பமை ட்ரம்ப் அவர்கள் கீழே ஒரு டிரா இருக்கு, அதை தரங்க அப்படிங்கிறார். என்ன இருக்கு அதுல அந்த பைடன் சார் போனார்ல, அவர் ஒரு தேங்க்ஸ் நோட் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. அவர் பிரிச்சு, நல்ல வேளை நீ இதை சொன்ன, நீ சொல்லாம இருந்திருந்தா இந்த ஆட்சி முடியும் வரை நான் இதை பார்த்திருக்க மாட்டேன்னு சொன்னார். பாருங்க, ஒரு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். அதே நாட்டில் ஜனாதிபதியாக இருந்த ஒரு மனிதருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் பேர் ஜேம்ஸ் புச்னன். ஜேம்ஸ் புச்னன் தன்னுடைய டென்யூர் முடிச்சிட்டு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியில போறார். உள்ள வந்தது யார் தெரியுமா? ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு முன்னால ஜேம்ஸ் புச்னன். வெளியில வரும்போது ஜேம்ஸ் புச்னன் ஆப்ரஹாம் லிங்கன் கை குலுக்கி விட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், நான் இந்த வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எப்படி மனமகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேனோ அதே மனமகிழ்ச்சியுடன் நீங்களும் உள்ளே வந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியான மனிதர். நான் சொன்ன உடனே நீங்க கை தட்டிட்டீங்க. ஆனா சொன்ன வார்த்தை என்னங்கிறது வீட்டுக்கு போய் அமைதியா யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற ஏற்ற இறக்கத்துல நீங்க கை தட்டிட்டீங்க. நான் வெளியேறுகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேன். அதே மகிழ்ச்சியுடன் நீ உள்ளே வருகிறாயா? ஒன்றை துறக்கும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்றை பெறுகின்ற பொழுது இருக்கின்றது என்றால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் அவர் சொன்னார்ல, அப்பொழுதலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மாம்பான் கம்பன். உனக்குதான் ராஜாங்கம் அப்படின்னா காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். உனக்கு ராஜாங்கம் இல்ல, இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்பதற்கு எளிதோ யாரும் செப்பரங்குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு. இருக்குன்னும் போது எப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தானோ, இல்லன்னும் போது அதே மகிழ்ச்சியில இருந்தானோ. அவன் லீடர். லீடர்ஷிப்ங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு ஜேம்ஸ் புச்னன் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பாடம் எடுக்கிறான். டாடா பத்தி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி நிறுத்தினா, டாடா கிட்ட ஒருத்தர் வரார். மிஸ்டர் டாடா, எனக்கும் அந்த பிரச்சனை உண்டு, பேனாவை தொலைச்சிருவேன். அதனாலதான் நாதன் சார் கிட்ட கேட்டேன், அவர் இந்த மாதிரி ஒரு டைரியை வாங்கி இதுல விழாம இதையாவது வச்சுட்டு பாரு அப்படின்னு வாங்கி கொடுத்தார். டாடா என்ன வாங்கி கொடுத்தார் தெரியுமா? சொன்னார், தொலைச்சிரியா? ஆமாயா தொலைச்சிடுறேன். ஒண்ணு செய், தங்கத்துல வாங்கிக்க. வாங்கு. தங்கத்துல வாங்கிட்டான். 6 மாசம் கழிச்சு பார்த்தா பேனா பத்திரமா இருக்கு. ஏன்? அவனு சொல்லட்டுமா? விலை மதிப்பற்றது எதுவோ, உங்கள் மனதில் விலை மதிப்பற்றது எதுவோ அது உங்களோடு கடைசி வரைக்கும் தங்கி இருக்கும். எது விலை மதிப்பற்றது என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த வினாடியில் அது உங்களை விட்டு விலகும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வது? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு என்னுடைய தாயார் சில நல்ல விஷயங்களை கற்றுத் தருகிறார். நான் கற்றுக்கொள்கிறேன், இந்த வயதில் கற்றுக்கொள்கிறேன், உலகத்துக்கே பாடம் சொல்லுகிறேன். ஆனால் நல்ல விஷயங்கள் யார் வாயில் இருந்து வந்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்கிறேன். அதற்கு பிரதி உபகாரமாக என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்று பார்க்கிறேன். நான் ஒரு ரகசியத்தை, சூட்சுமத்தை சொல்லுகிறேன். யார் எதை சொன்னாலும் அதை உடனடியாக கேட்டு அது உங்கள் வாழ்க்கைக்கு சரி வரும் என்று உங்களுடைய மூளைக்கு செலுத்தி வடிகட்டி புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். மிகப்பெரிய வியப்பான சூழல் நடக்கும். என்னுடைய அப்பா எனக்கு நல்ல தாலாட்டு பாடுவார். அவர் தாலாட்டு பாடும் பொழுது அம்மா தானே பாடுவாங்க எல்லா வீட்லயும். எங்க வீட்டுல எங்க அப்பா பாடுவார். எங்க அம்மா பேசும், எங்க அப்பா சூப்பரா பாடுவார். குரல் அவ்வளவு இனிமையா இருக்கும். இந்த காத்து மேல காத்து கீழன் பாடுறாங்கல்ல, அப்படி பாடல. அப்பா பாடின தாலாட்டு பாடல் எனக்கு இன்றைக்கு நினைவிற்கு வருகின்ற பொழுது நான் சில ஞான வெளிச்சங்களை பெறுகிறேன். தாலாட்டு பாட்டு தான், போகிற போக்கில சொல்லும் போது தூங்குற பாட்டு தான்.
தூங்குகின்ற பொழுது இப்படி சரியான வார்த்தைகள் வந்து விழுமோ? அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை ஏற்றி தருமோ? தரும் தரும். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இவ்வளவு புகழ்ந்து சொல்றேன் எங்க அப்பா பத்தி. 2-3 கூட்டத்துக்கு தவிர்த்து மற்ற இடங்கள்ல சொன்னதில்லை. இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. எங்க அப்பா நான் பிறந்த உடனே என்னை பார்க்க வரலப்பா. கோஷ் ஆஸ்பத்திரியில தான் எங்க அம்மா என்னை பெத்தாங்க. ஏன்னா கருப்பா இருக்கிறேனா, 3வது பொம்பளை பிள்ளை. வரலீங்க, பெட்ல இருந்து கீழே எடுத்து போட்டாங்களாம் எங்க அம்மாவை. எங்க அம்மா என்னை இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி வந்திருக்காங்க. இதை எப்போ சொல்றாங்க தெரியுமா? 1997 முதலாக நான் வெளிநாடு போவதற்காக, விமானம் ஏறுவதற்காக வீட்டை விட்டு கிளம்புற, செருப்பு போடுறேங்க. செருப்பு போடுறதை பார்த்துக்கிட்டே எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு நிமிஷம் அம்மா, உன்னை ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்தனா, கையில உன்னை பிடிச்சிட்டு இருந்தனா, 2 காலு கீழே அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு, சிவப்பா இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், கருப்பா இருந்தா புள்ள கால் சிவப்பா இருக்குமாமா? அப்படிதான்ப்பா இருக்கும். அந்த காலை பார்த்தேன், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகும் கால். ரொம்ப நேரம் அந்த பாதத்தை பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த பாதத்துல இப்ப செருப்பு மாட்டிக்கிட்டு நீ ஏர்போர்ட் போற, வெளிநாடு போற. நான் ஒன்னு சொல்றேன், அதை செய்வியா? சொல்லுங்கம்மா. நீ போற மலேசியா நாட்டுல கடல் இருக்குதா? தெரியலம்மா. கால் நினைச்சிரு. ஏமா, உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுச்சுல, நான் போய் காலை நினைச்சேன். மலேசியால 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்ப வந்துட்டு போற செலவை கூட மாவட்ட ஆட்சியை தான் கொடுக்கறாங்க. சொற்கள், கவனம். அந்த வினாடியில் யாரோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசுவார்கள். இயற்கையின் பேரருளும் இறைவனின் பெருங்கருணையும் இருந்தால் அந்த சொல் உங்களுக்கு புரிந்து போகும். உங்களுக்கு புரிந்து போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லை தேர்ந்தெடுத்து கொண்டு வரேன். இப்பங்க விருத்தாச்சலம்க்கு பக்கத்துல பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன். குழந்தைகள் கவனம், இளைஞர்கள் கவனம். நாங்க ஏதோ பேசுறதுக்காக போயிருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிற ஒரு பையங்க உரி அடிக்கிற ப்ரோக்ராம் இங்க நடக்குமா? உரி அடிப்பியா? நீ அடிப்பியா? அந்த காம்படிஷனுக்கான ரூல் என்ன தெரியுமா? அங்க ஒரு அடிதான் அட்டெம்ப்ட், அவ்வளவுதான். அது தப்பாயிடுச்சுன்னா புடுங்கிடுவாங்க கொம்ப. 100 பேர் பங்கு பெற்றார்கள். 6 முதல் 18 வயது வரை. 6 வயது பையன் ஜெயிச்சிட்டாங்க. 1000 பேர் சுத்தி நிக்கிறாங்க. வந்து அப்படி ஜெயிச்சுட்டு வந்து இப்படி பக்கத்துல உட்கார்ந்தான் பாருங்க. என் பக்கத்துல நான் குழந்தைகள் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவேன். ஒரு விஷயம் சொல்லவா? குழந்தைகளிடத்தில் யார் மிகச் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம். அவங்க கிட்ட பேசணும், அவங்க பேச்ச கேட்கணும். அந்த பையன் கிட்ட சும்மா கேட்டேன், உன் பேர் என்ன? அப்படி பார்த்தாங்க. அவன் கண் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்போ எனக்கு இந்த பிரசிடென்டா இருந்தாருல ஒபாமா, ஷார்ப்புங்க. அப்படி பார்த்தாங்க, என்ன கத்தி மாதிரி இருந்தாங்க. வில்லில இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். பார்த்தான். என்ன பேரு? என்ன பேரை சொன்னா பாருங்க, ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு, ராஜராஜ சோழன். உடனே எனக்கு இங்க சிரிப்பு வந்துருச்சு. இந்த 6 வயசுல இருக்க ராஜராஜ சோழன் உரி அடிச்சிட்டு வந்து உட்காந்து சொல்றது. இப்படி கேட்டேன், உனக்கு பையன் பிறந்தா என்னப்பா பேர் வைப்பேன்னு சொன்னாம் பாருங்க பதில். அது என் தாத்தாவுக்கு ஏற்கனவே நான் வச்சுட்டேன். என்னப்பா? ராஜேந்திர சோழன். எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பையனை. நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். எப்படி ஜெயிச்ச சொல்ல? இந்த மழலை மாறாத அந்த குழந்தை தத்தென்று சொன்ன அந்த வார்த்தைகளை கோர்வையா நான் சொல்றேன். ஆனா பயங்கரமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வேணுமா? 100 பேருக்கு நடுவுல ஜெயிச்சான் பாருங்க. அவன் சொல்றான், நான் போனா என்ன கழுத்துல ஏதோ அந்த ரோஸ் கலர் விசில் வச்சுட்டு சுத்துறாருல அந்த அங்கிள். அவர் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாருன்னா, இந்த உங்களமா இருந்தார் சார் கொஞ்சம். சரி, இவர் அப்புறமா எழுப்பி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தார். இன்ஷர்ட் பண்ணியிருக்கிறாரு, இது பனின் போட்டிருக்காரு, இன்ஷர்ட் பண்ணியிருக்காரு, பிடி மாஸ்டர் மாதிரி இருக்காரு. ஊதிக்கிட்டே இருக்கிறார் விசில. அந்த பையனுடைய கண்ணுல துணியை கட்டிட்டு காதுல ஊதி இருக்காரு விசில. ஊதி சுத்தி விட்டாராம். சொல்றாங்க,
கண்ணை கட்டி காதுல விசில ஊதி சுத்தி விட்டாரு. எனக்கு ஒண்ணும் தெரியல. சரி, உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, இத்தனை பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சுத்தி விட்டவர் தப்பு தப்பா வழி சொல்றாரு. படி படி, லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல இப்ப அடி அடி அடின்னு சொல்றாரு. நான் யார் பேச்சும் கேட்கல, சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருந்தேன். அத்தனை பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு குரல் கேட்டது. ராஜா, என் அம்மாவின் குரல். நான் அந்த குரலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு கண்ணை உள்ளுக்குள்ள இருந்து மூடிட்டேன். என்ன சொல்றான், நாம கண்ணை மூடுனா அதுல இருந்து ஏதாவது தெரியுமான்னு தானே பார்ப்போம். அவன் அம்மா குரல் கேட்டோட மூடிட்டாங்க. அவன் உள்ள ஏதோ அவனு காண ஆயிடுச்சு. ராஜா, லெஃப்ட்ல போ, 2 அடி போ, அப்படியே நில்லு, ஒரு 1/2 அடி முன்னால வா, நில்லு, அப்படியே இரு, கையை தூக்கு, அடிக்காத அடிக்காத, மேல போயிடுச்சு, அடிக்காத அடிக்காத, கீழே இறங்கும் போது இப்ப அட்ரா, நான் அடிச்சா உடஞ்சிருச்சு. யார் பேச்சை கேட்கிறோம்? எதில் கவனமாக இருக்கிறோம்? அந்த கவனத்தை சிதறடியாமல் இருக்கிறோமா? ஜெயிக்கிறோம். கற்றல் அப்படித்தான். ஒன்று செய்யும் பொழுது இன்னொன்றை செய்து கொண்டிருந்தால், சில பேர் சொல்லுவாங்க மல்டி டாஸ்க் உமன். ஒன்னும் கிடையாது. இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும். இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்ல, அந்த தியானம் இருக்குல்ல, அந்த கவனம் இருக்குல்ல, அதற்கு பெயர் கற்றல், லேர்னிங். லேர்னிங் நடக்கும் பொழுது எல்லா கதவுகளும் மூடிக்கொண்டு உள் கதவு, இந்த 3ஆம் கண் என்கிறோமே, அது திறந்து கொள்ளும். அப்பொழுது கற்றது எப்பொழுதும் மறக்காது. உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் கற்றது மறந்து போகும் என்பதுதான். கற்றது ஒருபோதும் மறக்க கூடாது என்றால் கவனத்துடன் அந்த கற்றலை மேற்கொள்ளுங்கள். யார் ஒருவர் கவனத்தோடு அந்த கற்றலை மேற்கொள்கிறோமோ அவர்கள் வாழ்நாட்களில் எப்பொழுதும் தான் கற்ற வித்தையை மறப்பதே இல்லை. நான் ஒரு கவிதையை ரசிக்கிறேனா, உள்ளும் புறமுமாக உயிர் தன்மையுடன் அந்த கவிதையை ரசிப்பேன், மறக்கவே மாட்டேனே. நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த மேடையில 2 பேர் இருக்காங்க. நாம் எல்லோரும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், அப்படித்தானே? என்ன கேட்டா, இந்த 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஒருத்தருடைய மதம் சட்டம், நான் அறிந்தவரை. இன்னொருத்தருடைய மதம் திராவிடம். இதுதான் இவர்கள் 2 பேருடைய மதம். எதை அவர்கள் ஆழமாக நம்புகிறார்களோ அப்படி அவர்கள் முழுமையாக வெளிப்படுவார்கள். நான் இப்படித்தான் மனிதர்களை பார்த்து வாசிக்கிறேன். எப்படி ஒரு விஷயத்தில் நின்று ஜெயிப்பது, எப்படி ஒன்றுக்காக நாம் பலியாகாமல் இருப்பது, எப்பொழுது புரியும் நமக்கு? 40 வயதில், 50 வயதில், 60 வயதில் கூட புதிய விஷயங்கள் வந்து சேர்கின்றன. ஒருத்தர் 60 வயசுலயா தப்பான ஒரு வேலையை செஞ்சார். நான் கேட்டேன், 60 வயசுல இப்படி செய்றீங்களேயா? அதுக்கு ஒரு தந்த பதில் என்ன தெரியுமா? 60 வயதில் எப்படி இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன் நான் 60 வயதில் இருந்ததில்லை. இட் இஸ் நியூ. அவருக்கு அது புதுசு தானே. அப்படி என்றால் புதிதாகத்தான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு புதிதான சில விஷயங்கள் வந்து சேர்கிறது. ரொம்ப நுட்பமான புதிதான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு 3 மாதமாக நான் சந்திக்கின்ற மனிதர்களுடைய மனங்களில் எல்லாம் இதை நான் இன்ஜெக்ட் பண்றேன். யூடியூப்ல வருதா பாக்குறவங்க பாத்துக்கோங்க. யூடியூப்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் மேடைகளை நின்று பேசுகிறேனா? சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏனென்றால் வாய்ப்புகள், வார்த்தைகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் பல நேரங்களில் பலருக்கு கிடைப்பதே இல்லை. என் குழந்தைங்க பிரமாதமான ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இருந்து எடுத்து வேற ஒரு ஸ்கூல்ல நான் போட்டேன். ஏன் தெரியுமா? ஸ்கூல் தான் பிரமாதமான ஸ்கூல், என் குழந்தைக்கு தேவையான பிரமாதம் அங்க இல்லை. எப்ப எனக்கு புரிஞ்சது ஒரு பெற்றோரா, school may be the very greatest school, but it is not suitable for my son. தூக்கிட்டேன் நான் அங்கிருந்து. சொற்கள் அப்படித்தான். உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா பின்பற்றிக்கோங்க. நான் சொல்லுவது எல்லாம் அப்ளிகேஷன் தான். உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்று. நான் பெரியவங்க கிட்ட சொல்றேன், இன்றைய இளைஞர்களுடைய சிக்கல் நமக்கு தெரியாதியா? நான் 17 வயதிலிருந்து 20 வயது பிள்ளைகளுக்கு 25 ஆண்டுகளாக பாடம் நடத்துகிறேன். அந்த வளர் இளம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக அறிந்தவள் நான். நம் வாழ்க்கையை விட அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சிக்கலானது. இதை விட சிக்கலானது சிறுவர்களுடைய வாழ்க்கை, ரொம்ப சிக்கலானது. அதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் தான் வழிகாட்டிகளாக இருக்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்ம பெரியவர்களுக்கு விவாகரத்து என்பது எவ்வளவு பெரிய ஒரு வலி தானே. குழந்தைகளுக்கு என்ன வலி தெரியுமா? பிரேக்கப். பாவங்க அதுங்க. ஆனா விவாகரத்து பண்ணா 4 பேர் சொல்லுவான், பிரேக்கப் ஆனா விடுறா மச்சான், வாடா பார்ட்டிக்கு போலாமா. நம்ம வலியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துல. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்களுக்கும் சொல்லுகிறேன், வயது முதிர்ந்தவர்களுக்கும் சொல்லுகிறேன். நான் கனடா நாட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல,
அந்த நாட்டுல என்னை அழைத்த அந்த இயக்கத்தின் பெயர் மிஸ்டர் தமிழ் கனடா. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா 63 பேர் அந்த வருஷத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னர் ஹார்மனி பத்தி பேச என்ன கூப்பிடுறாங்க. 75 பேருக்கு தான் டிக்கெட் இருக்கு. ஆனா 150 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரே நாள்ல. 2 நாள்ல தான் நிகழ்ச்சி. இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஹால். நான் பேசுறேன், பேசி முடிச்சிட்டு வெளியில வரேன். பேக் ஸ்டேஜ் நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க தானே, சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு. அப்படி பாராட்டிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்தா. அவளுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். பேரழகி. இப்படி நிறுத்தி இருக்கா தன்னை, இவ்வளவு அழகா நிறுத்தி இருக்கா. பெரும் பணக்காரின்னு தெரியுது, ஏன்னா எல்லாம் வைரங்களாவே போட்டிருக்கா. பிரமாதமான மேக்கப், எல்லா மேக்கப்பும் விலை உயர்ந்த மேக்கப் போட்டிருக்கா. அவன் நடந்து வரும்போது அவ செருப்புல இருந்து அவ உடல்ல இருந்து உயர் ரகம் கிட்ட வந்தா. வந்துட்டு கைய புடிச்சுக்கிட்டு நெத்தியில வச்சுட்டு மறுபடியும் உதட்டுல வச்சு நெத்தியில வச்சு உதட்டுல வச்சு நெத்தியில வச்சு உதட்டுல வச்சுக்கிட்டே இருக்கா. என் கைய அழுறா. என் கையில எல்லாம் கொஞ்சம் பவுடர், அவ கண்ணுல கண்ணீர். மேக்கப் கலையுது அவளுக்கு, மேக்கப் கலையுது. அழாத அழாதன்னு சொல்ற. அழுதுட்டா ஒரு வார்த்தை சொன்னா, தேங்க்யூ, நன்றி, நான் ஒன்றை புதிதாக கற்றுக்கொண்டேன், நன்றி. கற்றல் நன்று. ஏன் தெரியுமா? கற்றவர்களுக்கு நாம் நன்றியை சொன்னால் கற்றல் நன்று, நிகழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம். கற்றல் நிகழ்ந்துருச்சு உள்ள. அவ நன்றி சொல்றான், தேங்க்யூ. 8 வருஷமா உள்ள போராட்டத்தோட இருந்த, சிறைப்பட்டு இருந்த, விடுதலை பண்ணிட்டீங்க. என் ஓடு உடைந்தது, தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி போனா. அவளையே பார்த்துட்டு இருந்தா. உள்ள போயிட்டா. திடீர்னு என் மனசுக்குள்ள ஒரு ஒரு சுத்தியல் அடி. ஏய் சுல்தானா, என்ன அப்படி உட்கார்ந்துருக்க? ஓடு, பின்னால ஓடு போ. துரத்துது உள்ள ஒண்ணு. நேரா ஓடி போய் பார்த்தா அவ BMW ஏதோ அப்படி காரை அப்படி ஆன் பண்ற, திறக்கிறா, கதவை திறக்கிறா. அவ ஓடி வந்தா. என்ன மேடம், 45 நிமிஷம் பேசியிருக்கேன், 18 பாயிண்ட் பேசினேன். எந்த பாயிண்ட்ல உனக்கு ஓடு உடைஞ்சது? நான் 18 பாயிண்ட்டுமா உடையும்? ஏதாவது ஒண்ணு தானே இல்ல? 1 மணி நேரம் பேசியிருப்போம். ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த அவையில தான் இருக்கிறா. என் கண்ணு அவளை, அவன் நான் பேசி ஒரு பாயிண்ட நிறுத்தின பாருங்க, அதுல இருந்து இப்படிதான் இருக்கா. யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏதோ ஒண்ணு அவளை பாதிச்சிருச்சு. அவ உள்ள டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்குள்ள ஏதோ ஒரு கற்றல் நிகழ்ந்திருக்கு. போதும், அது போதும். 600 பக்கம் புக்கு படிக்கிறோம். 532வது பக்கத்துல 3வது பேரால 2வது வரி நம்மளுடையதா இருக்கும். அதுக்குதான் அந்த 600 பக்கத்தையும் படிக்கிறது. 1 மணி நேரம் பேச்சுல ஒரு பாயிண்ட் தான் நிகழ்ந்துருச்சுன்னா, என் வருகை வெற்றி, உங்கள் வருகை வெற்றி. எதுவும் கிடைக்காம கம்முன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஏதேனும் ஒன்று கற்றல் நிகழணும் இல்லையா? பாருங்க, எது உன்னை பாதித்தது சொல்லு. என் மக்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்வேன்ல, சொல்லு. அவ சொன்னா இந்த பாயிண்ட் தான், தேங்க்யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டா. அந்த பாயிண்ட் வேணுமா? 8 வருஷமா அவளை வச்சு செஞ்ச உள்ள ஏதோ ஒரு விஷயத்த அவ விடுதலை ஆயிட்டா. அதுல இருந்து நான் சொல்றேன் பாருங்க, இந்த அவையில இருக்கக்கூடிய பலர் விடுதலை பெறுவீர்கள். ஏதோ ஒரு இந்த கூட்டம் மாதிரி இல்ல, கிடையாது. பாருங்களேன், பகுத்தறிவு கூட்டம், மதம் சார்ந்த கருத்து இல்ல. பாருங்க, ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ள நுழையிறான். நாம தான் புதுசு, காடு புதுசு, நமக்கு தெரியாது காடு. இருட்டு வெளிச்சம் மாறி மாறி வருது. எப்படியோ பாதையை கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கிறோமா, திடீர் ஒரு பெரிய பாம்பு புத்து. பார்த்த உடனே நின்னுட்டான் அவன். உள்ள இருந்து ஒரு பாம்பு அப்படி வந்து கருணாக அவனை பார்த்துருச்சு. இவன் பாம்பை பார்க்க, பாம்பை இவனை பார்த்துருச்சு. சத்தம் போடாம போயிட்டான் கடந்து. பாம்பு சத்தத்தை கேட்டு, அதுக்கு அரவம்னு பேரு, சத்தத்தை கேட்டு அது பின்னாலேயே வருது, கூடவே வருது. இவன் ஒன்னும் சொல்லல. காடு பாம்புக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம், நடந்துட்டு வருதுன்னு போய்கிட்டே இருக்கிறான் இவன். அது கூடவே வந்துச்சா. நீங்க எதிர்பாராத நேரத்துல அதனுடைய உடனிருப்பு ஒண்ணு உங்களை பயமுறுத்தலையா? அது உங்க கால் குதிகால கொத்திருச்சு. இப்ப நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்ல, கூட வேலை செய்யறவங்க, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், பார்ட்னர்கள், யார வேணாலும் வச்சுக்கோங்க, குழு உறுப்பினர்கள், மேடையில் இருக்கக்கூடியவர்கள், யாரு வேணா வச்சுக்கோங்க. கொத்திருச்சு, பாம்பு கடிபட்டுடுச்சு.
நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, யாராவது கையை தூக்க முடியுமா? இதுவரைக்கும் எனக்கு யாரும் துரோகம் செய்ததே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது. ஒரு மண்டையை தான் சொரியறார், கை தூக்கல. யாராலையும் சொல்ல முடியாதுங்க, எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கோம். சரியா? இப்ப நாம தான், நமக்கு ரெண்டு வாய்ப்பு. ஒண்ணு, நேரா அந்த பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே, நான் உன் வழிக்கு வந்தேனா? நீதானே என் வழியில் வந்தாய். நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ என்ன ஏன் கொத்தினாய்? பதில் சொல் என்று நீதி கேட்கலாம். பாம்பிடம் எந்த நீதியும் கிடைக்காது. அதன் இயல்பு கொத்துவது. சரியா? அத நீயா படமா ஊதுன உடனே திரும்பி வந்து கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. கொத்துப்பட்டு விட்டீர்கள், விஷம் ஏறி கொண்டிருக்கிறது, மரணம் அடையாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர don't chase the snake, treat the venom. எது நடந்தாலும் உங்களை நீங்கள் முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த துரோகத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை பலியாகாமல் நீங்கள் உங்களையே பாதுகாத்துக் கொள்வதுதான். நான் சொல்றேங்க, உண்மையா சொல்றேங்க, உங்க எல்லார்கிட்டையும் சொல்ற, அறம் பேசுகின்ற நான் இது. நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன், சத்தியத்தை பேசுகிறேன். 2008 நான் வெளியில சொன்னதில்லை. பெரிய வாழ்க்கையில் அடி, என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. அப்படியே அந்த காட்டுல நிக்கிற மாதிரியேங்க, அப்படியே நிக்கிறேன். தொழுகைக்கு போட்டு கடவுள் கிட்ட வேண்டாம், அழுவுற வேண்டாம், வெறும் அழுகதான். எங்க அம்மா சொல்லுச்சு ஒரு வார்த்தை. தொழுகை முடிச்ச உடனே இப்படி பார்த்துட்டு நின்னு ஒரு மாதிரி எழுப்பி என்ன சேர்ல உட்கார வச்சு, தொழுகை முடிச்ச உடனே உட்கார வச்சு, சுல்தானா அழுதது போதும், இனி அழாத. அவங்கிட்ட சொல்லிட்டல, கடவுள் கிட்ட சொல்லிட்டல, அவன் பார்த்துப்பான். நீ உண்மையானவளா, ஒழுக்கமானவளா, அறம் சார்ந்தவளா இருக்கிற அப்படின்னா நீ எதற்காக மனம் கரைகிறாயோ, யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன்னால் சோழி போல் கொண்டு வந்து போடுவான். அந்த நேரத்தில் நீ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாய். கடவுளே, நான் நினைக்கலையே இவங்களுக்கு போய் இவ்வளவு கஷ்டமான நீ பிரார்த்தனை பண்ணுவ. அந்த காலம் வரும், அழுவதை நிறுத்து. அன்றிலிருந்து அழுவதை நிறுத்தி கொண்டேன். 10 ஆண்டுகள் கழித்து இறைவன் சோழியாக கொண்டு வந்து போட்டான். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன். நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருந்தால் first you treat the venom, don't chase the snake. அதை பழிவாங்கவோ அதற்கு பின்னால் போய் அதனிடத்தில் நியாயம் கேட்பதோ நீங்கள் நிறுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலம் கொண்ட மட்டும் எழுந்து நீங்கள் நிற்க வேண்டும். அந்த எழுந்து நிற்றலுக்கான கற்றல் உங்கள் மனதிலே ஆழமாக நிகழ வேண்டும். யாரையும் பார்த்து வியக்காதீர்கள் என்று நான் சொல்லுவேன். என் பேச்சை கேட்கின்றவர்களுக்கு நான் எடுக்கும் பாடம், யாராக இருந்தாலும் யாரையும் இப்படி பார்த்து வியக்காதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த காரணத்திற்காக இவர்கள் இந்த படியில் ஏறி நிற்கிறார்கள். Just do understand them, don't chase them. அவர்களுக்கு பின்னால் போக வேண்டியது ஒன்றுமில்லை. இந்த வாழ்க்கை அற்புதமானது. என்னுடைய எல்லா முகநூல் பக்கங்களிலும் எல்லா இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலும் எழுதி வைத்திருக்கக்கூடிய சொல் இதுதான். உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். எழுந்து நின்று பாருங்கள். இந்த கற்றலை உலகத்திற்கு தருவதற்கு முன்னால் உங்கள் மனதில் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகளை தருவதில்லை. வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தான் தரும். யார் ஒருவர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி வந்து காலில் முத்தமிடுமே தவிர வெற்றி அதுவாக வந்து நிற்பதே இல்லை. பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை நிகழ்த்துகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். எதுவும் தானாக நிகழாது, நீங்கள் தான் நிகழ்த்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் மாறினால் எல்லாம் மாறும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கையில் மற்றவர்கள் மாறுவார்கள். இன்று நேற்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த விதிகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மிக அடிப்படையான விதிகள் இதெல்லாம். நாம் செய்யும் பிழைகளை நாம் மறந்து விடுகிறோம். நாம் செய்த பிழைகள் நம்மை துரத்துகின்றன என்று என் பேச்சில் நான் குறிப்பிட்டேன். பிழைகள் செய்யாமல் இருப்பதற்கான சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில கற்றல் நிகழ வேண்டும். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில காட்சிகளை, சில சொற்களை, சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அதை முழு மனதோடு கற்றல் மனநிலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான், நாதன் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்கள், நான் அப்படித்தான், அவள் அப்படித்தான். சிறகை விரித்து பார்த்தேன்,
சிட்டுக்குருவி போல் தான் இருந்தேன். வளர வளர விரித்தேன். நான் சிட்டுக்குருவி இல்லை என்பதனை புரிந்து கொண்டேன். நான் ராஜாளி என்பதனை காலம் எனக்கு உணர்த்தியது. விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன். வானம் காத்திருக்கிறது. நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள். செம்புட்பறவையே, சிறகை விரி. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே, சிறகை விரி. எழு, பற. வானம் காத்திருக்கிறது. வா, சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.